ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஃபுல் பேக்கேஜும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2.1 ஃபுல் பேக்கேஜ் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூர் பக்கத்துலேருந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 5.1 டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் பக்கத்துலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டுமே. இதில் நம்ம 2.1 ஃபுல் பேக்கேஜில் நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸும் 10 இன்ச்சு சப்வூஃபரும் கொடுக்க போகிறோம். 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ்னு எடுத்துட்டோம்னா நம்ம கிராஸ் பாக்ஸில் கொடுக்குறோம். ஸோ கஸ்டமர் இந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த 6 இன்ச்சு கிராஸ் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சப்வூஃபர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் 4th ஆர்டர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. 2.1 பேக்கேஜிங் போது இதுதான். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், நீங்கள் கமெண்டில் ப்ரைஸுன்னு கேட்கும்போது நான் பொதுவான ஒரு ப்ரைஸ் தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு நீங்கள் எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் போடுறீங்க, எத்தனை இன்ச்சு சப்வூஃபர் போடுறீங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட டீட்டெயிலாக கேட்கும்போது மட்டும்தான் அதனோட ஒரிஜினல் ப்ரைஸ் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்குண்டானதை நான் செஞ்சு தருவேன். அதுக்குண்டான காஸ்ட்டு தான் நான் வந்து சொல்ல முடியும். நீங்கள் வந்து 8 இன்ச்சு போடுறீங்களா இல்லை 12 இன்ச்சு போடுறீங்களா அப்படிங்கிறது அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நான் வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ கூட நீங்கள் கேளுங்க தாராளமாக, என்ன பட்ஜெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வீடியோ போடும்போது நீங்கள் பட்ஜெட் என்னென்னு கேட்கும்போது நான் வந்து அந்த கஸ்டமருக்கு என்ன நான் செஞ்சுருக்கணும் அதனோட பட்ஜெட் தான் நான் சொல்ல முடியும். அந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணித்தரலாம். இல்லை உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இது போட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களாக கேட்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணித்தர முடியும். அதனால் வந்து கமெண்டில் ப்ரைஸுன்னு கேட்கும்போது நான் பொதுவாக தான் நான் ப்ரைஸ் போட முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்மளைய இண்டிவிஜுவலாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கண்டிப்பாக மாறுபடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2.1ஓட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2.1 எடுத்துட்டோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் நேம் போட்டு கேட்டிருந்தாரு, ஸோ நேம் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சப்புக்கான வால்யூம் இது, எல்இடி ஆன் ஆஃப்கான சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி இருக்கிறதே தெரியாது. அடுத்து இது ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி டோட்டலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, இது வந்து லெஃப்ட் ரைட்கான பேஸ் ட்ரிபிள், வால்யூம்க்கான லெஃப்ட் ரைட்கான வால்யூம் கண்ட்ரோல். அடுத்து இது பார்த்திங்கன்னா டோட்டல் ஆன் ஆஃப் சுவிட்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இதுதான். ஐப்ளேயில் ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் இந்த ஒயிட் டிஸ்பிளே கேட்குறீங்க, கண்டிப்பாக இருக்குது நம்மகிட்ட, வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே கோல்டன் பாட்டர் பூஸ்ட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் லுக்குன்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டோம்னா ஒரு 24/0/24 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பவர் சப்ளை ரெக்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 10 ஆம்பியர் டயோடும் 10,050 வோல்ட் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பவர் ஆர்ம் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய 5198-194 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு வந்து பார்த்தோம்னா 5200-1943 காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்புப்ரி, ஹனீஷில் சப்புப்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஹனீஷில் பேஸ் ட்ரபிள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நேச்சுரல் சவுண்டுன்னு வச்சுருக்காரு. உண்மையாலுமே நேச்சுரல் சவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வேணுங்கிறவங்க இந்த போர்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது ஒரு 4 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 6 சேனல், அதில் ஒரு ரிலே மட்டும் நம்ம கழட்டிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்கும் யூஎஸ்பிக்கான பவர் சப்ளை. ஸோ இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஒயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கசகசன்னு எங்கேயுமே இருக்காது, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் வந்து அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா நம்ம 6 இன்ச் பிளாஸ்டர் தான் யூஸ் பண்ணுறோம். சப்வூஃபர் வந்து பார்த்தோம்னா 10 இன்ச் மேக்னெட் தான் மேக்னெட்ஸுங்கிற பிராண்டில் தான் யூஸ் பண்ணிருக்கோம். 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் மைக்கில் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு நான் அந்த ஸ்பீக்கரும் காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு.
6 இன்ச்சில் இது வந்து பிளாஸ்டர் மைக்கு, இதுவும் பிளாஸ்டர் மைக் தான். இது வந்து ஊஃபரு, இது வந்து ஃபுல் ரேஞ்சு. சரவுண்ட் சென்டருக்கு நம்ம மேக்ஸிமம் ஃபுல் ரேஞ்சு தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊஃபர் யூஸ் பண்ணுறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் பேப்பரும் வருது, எல்லோ கலர் பேப்பரும் வருது. ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 வாட்ஸில் 4 ohms லோடு வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்னெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 mm மேக்னெட்டு தான் வரும் உங்களுக்கு. ஸோ சவுண்ட் கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 19-17 போட்டிருப்பாங்க. ஸோ 90 mm டயாமீட்ரு, 17 mm திக்னஸ் உங்களுக்கு. இது வந்து மேக்னெட்டோட சைஸு. அடுத்து இம்பெடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ohms போட்டிருப்பாங்க உங்களுக்கு. சேம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான். இதனோட 40 வாட்ஸ் RMS இது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 60 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் 60 to 80 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிறதும் சேம் இதே தான் உங்களுக்கு. லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம 6 இன்ச்சில் ஊஃபர் கொடுத்துருக்கோம். அடுத்தது சப் ஊஃபர்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 இன்ச்சில் உங்களுக்கு மேக்னட்ஸ் பிராண்ட் கொடுத்துருக்கோம். மேக்னட்ஸ் பிராண்டு இப்போ கையில் இல்லை, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் பேப்பர் தான் வரும் உங்களுக்கு. நான் அடுத்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த 2.1 ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,000 வரும் உங்களுக்கு. ஆம்ப் வித் சப்வூஃபர் வித் ஸ்பீக்கர், அதாவது 6 inch ஸ்பீக்கர்ஸு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 10 inch சப்வூஃபர். அதே நீங்கள் 12 inch போடும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் கண்டிப்பாக. என்ன கேட்டால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து நீங்கள் 12 inch போய்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கஸ்டமைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட நீடு என்னென்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணித்தர முடியும். அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளார பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நீடு என்னென்னு கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம இந்த 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் சேர்ந்த நண்பருக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் பேனல் கேட்டிருந்தார். அதே மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அவர் என்ன டிசைன் அனுப்புனாரோ அதே டிசைன் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த எம்பளம்லாம் வந்து அவர் கேட்டிருந்தார், அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி நேம் போட்டு கேட்டிருந்தார், நேம் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வியூ மீட்ரு, அடுத்தது யூஎஸ்பிக்கான டிஸ்பிளே, அடுத்தது ரிமோட் கிட்கான டிஸ்பிளே, இது டோட்டல் ஆன் ஆஃப் சுவிட்சு, என்கோடருக்கான வால்யூம் கண்ட்ரோல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆன் ஆஃப் சுவிட்சு பின்னாடி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டுன்னு வந்து பார்த்தோம்னா இதில் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் பாட்டம் புஷ் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இதுதான். இது வந்து 6 inch ஸ்பீக்கர்ஸும் 12 inchல JBL 1300 யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டியூவல் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மர் இது. அதாவது 24-0-24 8 ஆம்பியரும், அடுத்தது 28-0-28 8 ஆம்பியரும் 2 பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருப்போம். 24-0-24 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 5 சேனலுக்காகவும், 28-0-28 வந்து பார்த்திங்கன்னா KMS அண்ணாவோட 8 FET BTL மோனோக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா 3510 மெட்டல் டயோடு சப்வூஃபருக்காகவும், நார்மல் 10 ஆம்பியர் டயோடு வந்து நம்மளுடைய 5 சேனல் போர்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இதுலேயும் வந்து நம்ம நார்மல் 10 ஆம்பியர் டயோடு போட்டாலே போதும். பட் ஆனால் PCB இது இந்த மாதிரி தான் இருக்கிறதுனால நம்ம மெட்டல் டயோடு போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 volt SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டுக்கும் லைட்டிங் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா FT003 யூஸ் பண்ணியிருக்கோம் டால்பி DTSக்காக. அடுத்தது ஹனீஸில் நம்ம ரிமோட் கிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரெகுலராக இந்த ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பவர் ஆம்புக்கும் இந்த ரிமோட் கிட்டுக்கும் பக்காவாக மேட்சிங்கு. ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது சப் ப்ரீன் வந்து பார்த்தோம்னா வசந்தில் கிராண்ட் சப் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு UDயில் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா BTL மோனோங்கனால 2 ஸ்பீக்கர் அவுட் வரும். ஸோ அதனால் 2 ஸ்பீக்கர் அவுட்டுமே நம்ம இந்த பெரிய ரிலேயில் கொடுத்து அவுட்டாக எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் டம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதனோட இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள், ஒயரிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. எங்கேயுமே கசன்னு எங்கேயுமே இருக்காது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 16,000 ரூபா வரும் உங்களுக்கு. நீங்கள் இதில் JBL 1500 நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அப் டு 8 inch வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆம்போட ப்ரைஸு 16,000 ரூபா. இதே நீங்கள் ஃபுல் பேக்கேஜ் எடுக்கும்போது காஸ்ட் வைஸ் மாறும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளையே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த 2.1 ஆடியோ டெஸ்ட் நான் போடுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளையே காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் அடுத்தது நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.